மாணவ செல்வங்களே, நான் நிறைய சொல்லுவேன். நீதி போதனை கதைகள் சொல்லும் பொழுது முக்கியமாக பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பொய்கள் சொல்ல சொல்ல, அதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்க 1008 பொய்களை சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு குறும்புக்கார பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு காட்டில் போயிட்டு விறகு வெட்டுறதுக்கு போனான். சரி, நம்ம ஊர் மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டு ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணால், புலி புலி புலின்னு கத்த ஆரம்பித்தான். உடனே ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி இருந்தாங்க. ஐயோ புலின்னு கத்துறானே அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்த உடனே புலி இல்லை. அவன் ஏளனமாக சிரித்தான். அப்புறம் ஜனங்க திரும்பி போயிட்டாங்க. திருப்பி 2வது முறை அதே போல் ஒரு 10 நாள் கழித்து அதே போல் புலி புலின்னு கத்தினா அதே மாதிரி ஜனங்க வந்தாங்க. கடைசியாக அதே மாதிரி ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க. திருப்பி 3வது முறை அதே போல் அவன் புலி புலின்னு கத்த ஆரம்பித்தான். ஏண்டானா அன்றைக்கி உண்மையாகவே புலி வந்துடுச்சு. பட் இவன் கத்தனான், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தனான். பட் யாருமே வரல. ஏன்? இவன் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடைசியில் அந்த புலி அவனை அடித்து சாப்பிட்டுடுச்சு. இது என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நிறைய பொய்களை சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் அது உண்மையாக மாறி நமக்கே ஆபத்தில் முடியும். இதுதாங்க உண்மை. நம்ம மற்றவங்க மேலே மற்றவங்களை பழி வாங்குறதுக்காக நிறைய பொய் சொல்லி நம்ம சபிக்கும் பொழுது அல்லது பல பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பொய் உண்மையாக மாறி நமக்கே அது ஒரு பெரிய ஆயுதமாக மாறி நம்மையே துரத்துகின்ற காலம் வந்துடும். அதனால் மாணவ செல்வங்களே, தயவுசெய்து என்றைக்குமே பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள். உண்மையே பேசுங்கள், உண்மையாக வாழுங்கள், நேர்மையாக வாழுங்கள், நேர்மையாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி.